குட் ஆஃப்டர்நூன் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விலாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நான் உங்கள் ஆகாஷ். இப்போ நம்ம ஆந்திராவில் இருக்கோம். கரெக்டாக அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் தாடிப்பத்திரியிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பேலம் கேவ்ஸில் தான் நம்ம இருக்கோம். இந்த பேலம் கேவ்ஸ்க்கு நம்ம எப்படி ரீச் பண்ணோன்ற வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பேலம் கேவ்ஸ் உள்ள அந்த கேவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எவ்வளோ லென்த் உள்ளே போகுது, அதுமாதிரி கேவோட என்டையர் டீட்டெயில்ஸு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ கேவ்ஸ்குள்ளே போய் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம பெல்லம் கேவ்ஸோட கார் பார்க்கிங்கில் இருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே கார் பார்க்கிங் தான். அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட் நல்லா டீசெண்டாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னா ஒரு பெரிய புத்தர் சிலை வரும். அந்த புத்தர் சிலைக்கு ஆப்போசிட்டில் நடந்து போனால் கேவ்ஸோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய புத்தர் சிலை. இந்த சிலைக்கு ஆப்போசிட்டில் நம்ம போனோன்னா என்ட்ரன்ஸ் வரும். நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் எல்லாமே அங்கே இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. கேவ்ஸ் மேலே தான் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள், கேவ்ஸ்குள்ளே ஆக்சிஜனை இப்படி தான் அனுப்புவாங்க. அந்த ப்ளூ கலரில் ஒரு மிஷின் தெரியுதுல்ல, அது வழியாக தான் ஆக்சிஜனை உள்ளே அனுப்புவாங்க. இதுதான் கேவ்ஸோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். டிக்கெட் கவுண்டர் என் பின்னாடி இருக்குது. ஃபேரு டைமிங் பற்றி நம்ம உள்ளே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம். இங்கே பாருங்கள், இதுதான் கேவோட மெயின் என்ட்ரன்ஸ். இது உள்ளே போயிட்டு நம்ம சைடில் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த மெயின் என்ட்ரன்ஸில் இறங்கிட்டுருக்கேன். இறங்கிட்டு கீழேருந்து மேலே எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கேவ்ஸ் பார்க்கவே. இங்கே பாருங்கள் மக்களே, கீழேருந்து மேலே எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கேவ்ஸ்குள்ளே போகிறோம். நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதில் நம்ம 1.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். இந்த கேவ் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த போர்டில் இருக்குது. நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கேவ்ஸ்குள்ளே என்டர் ஆகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டிங்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கேவுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டைமிங் பற்றி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் 70 ருபீஸ். டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM 4:30 PM வரைக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க. 5 o'clock வரைக்கும் நம்ம கேவ்ஸ்குள்ளே இருக்கலாம். 5 o'clock மேலே நம்ம வெளியே வந்தாகணும். 5 o'clock மேலே உள்ள ஸ்டாஃப்ஸ் யாராவது இருக்காங்களா இல்லையான்றதை டோட்டலாக செக் பண்ணுவாங்க. யாருமே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் இந்த கேவ்ஸோட கேட்ஸை மூடுவாங்க. அதுக்கப்புறம் தான் லைட்டிங்கை ஆஃப் பண்ணுவாங்க. இந்த கேவ்ஸ் இன்றைக்கோ நேத்திக்கோ க்ரியேட் பண்ணது கிடையாது.
பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேவ்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம நடந்து போகிற வழியில் ஒரு ரிவர் முன்னே போயிருக்கு. அந்த ரிவர் போன வழி தான் இப்போ கேவாக நம்ம சுற்றி பார்க்குறோம். இந்த கேவ்ஸை வந்து புத்த துறவிங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு பெரிய புத்தர் சிலையை வச்சுருக்காங்க. 1882 ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்டுன்றவர் இந்த கேவ்ஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 98 இயர்ஸ்க்கு அப்புறமா ஜெர்மன் கேவர் ஹெச்டி கேபரும் அவரோட டீமும் இந்த கேவ்ஸை வந்து 1982 1984 வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. 1989 ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த கேவ்ஸை நேச்சுரல் ஹெரிட்டேஜாக அறிவிக்கிறாங்க. 2000 ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் இந்த கேவ்ஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா மெயின்டைன் பண்ணி ரெனோவேட் பண்ணி 2003 நம்ம பப்ளிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2003 இப்போ வரைக்கும் பப்ளிக் ரெகுலராக இந்த கேவ்ஸை சுற்றி பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து பேலம் கேஸ் உள்ளே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எனக்கு எப்படி வேர்த்து ஊற்றிக்குதுன்னு. அந்தளவு உள்ளே ஹீட்டாக இருக்குது. ஃபுல்லாக வேர்வை தான். கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். உள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வேர்த்து ஊற்றிட்டே இருக்குங்க. பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு நான் அப்படியே காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கவே. இதுதான் வந்து இந்தியாவிலேயே செகண்ட் லாங்கஸ்ட் கேவ் ஸ்ட்ரக்சர். நம்ம ஆந்திர பிரதேஷில் தாடிபத்திரி பக்கத்தில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. சரி வாங்க இன்னும் உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ரூட் எவ்வளோ குறுகலாக இருக்குதுன்னு. போக போக இன்னும் சின்னதாகிட்டே போயிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு கேவ்ஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேவ்ஸோட அல்டிமேட் எண்ட் வந்து பாதாள கங்கான்ற அந்த தீர்த்தம் தான். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒரு பாறை இருக்கும். அது பார்த்து அப்படியே சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குன்னு. நான் பேக் வந்து போட்டுட்ருக்கேன். பேக் போட்டுன்னு என்னால் வந்து போக முடியல. அந்தளவு குறுகலாக இருக்குது. இப்போ நம்ம பின்னாடி பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குதுன்னு வழி. அதே மாதிரி இப்போ நான் திரும்பி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இங்கேயும் எவ்வளோ குறுகலாக இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வெளிச்சம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு. டார்ச் லைட் இருந்தால் தான் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளால் போக முடியும். அங்கங்கே லைட் இருக்குது, ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது. கீழே என்ன இருக்குது அதெல்லாம் தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு.
இப்போ நம்ம அந்த பாதாள கங்கா கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஒன்றுமே தெரியல. தூரத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குது, அவ்வளோதான் தெரியுது நம்மளுக்கு. நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, அந்த பாதாள கங்கான்ற ஒரு சொனை இருக்குன்னு, அந்த சொனை தான் இது. பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. இதுதான் நான் சொன்னேன்ல, ஒரு கல் சிவலிங்கம் மாதிரியே இருக்கணும். இதுதான் அந்த கல். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். இதுதான் வந்து இந்த கேவ்ஸோட இப்போதைக்கு லாஸ்ட் பாயிண்ட்டு. இந்த இடத்த பார்த்துட்டு திருப்பி நம்ம வந்த வழியிலே என்ட்ரன்ஸுக்கு போனோம். பாதாள கங்காவை நீங்கள் பார்க்க வரணுன்னா இந்த மாதிரி குனிஞ்சு தான் வரணும். இங்கே பாருங்கள், அவ்வளோ குறுகலாக இருக்குது இந்த வழி. குனிஞ்சாதான் நம்மளால் உள்ளே போக முடியும். லைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. யாரும் பயப்படவே வேணாம். இருட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நினைக்கவே வேணாம். நல்ல லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த லைட்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கவே. இந்த இடத்துல லைம் ஸ்டோன் கேவ்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனை நம்மளால் இப்போ பார்க்க முடியும். அதை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். டிப்பிக்கலாக லைம் ஸ்டோன் கேவ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்குது. இப்போ நான் அதை கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். இதுதான் நான் சொன்ன அந்த ஃபார்மேஷன். டிப்பிக்கலாக லைம்ஸ்டோன் கேவ்ஸில் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த வழியெல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு. ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்தியாவோட செகண்ட் லாங்கஸ்ட் கேவ். ஃபஸ்ட்டு வந்து மேகாலயாவில் இருக்குது. செகண்ட் வந்து நம்ம இப்போ இருக்கிற இந்த பேலம் கேவ்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. அப்படி ஒரு அதிசயமான குகை தான் இது.
இந்த பேலம் கேவ்ஸ்க்கு நம்ம எப்படி வரணுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். குறிப்பாக சென்னையிலேருந்து எப்படி ஒரு பட்ஜெட் ட்ரிப் 1 டே ட்ரிப்பாக வரலான்ற வீடியோ தான் அது. இப்போ நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்கன்னா எங்கே இருந்தாலும் கடப்பா வந்துட்டு கடப்பாலேருந்து தாடிப்பத்திரி வந்துடுங்க. அங்கே வந்தீங்கன்னா அந்த பனகரப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போகிற பஸ்ஸு இந்த பேலம் கேவ்ஸ் வழியாக தான் போகும். ஸ்டாப்பிங்கே இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது, 20 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது. அதனால் யார் எங்கே இருந்தாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கேவ்ஸோட லொக்கேஷன்ன்றது இருக்குது. ஃபைனலாக நம்ம கேவ்ஸ் ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். அந்த பாதாள கங்கா எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த கேட் வழியாக தான் நம்ம உள்ளே நுழைஞ்சோம். இப்போ அதே கேட் வழியாக நம்ம இப்போ வெளியே போகிறோம். அவ்வளோதான், இந்த கேவ்ஸை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆந்திர பிரதேஷோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னது உண்மை தான். இது ஒரு நேச்சுரல் ஹெரிட்டேஜ். ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே எல்லோரும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸாவது விசிட் பண்ணியே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. சரி வாங்க, இப்போ நம்ம மேலே போயிடுவோம்.
நம்ம கேவ்ஸ்குள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம பின்னாடி அந்த புத்தர் சிலை இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து திருப்பி தாதிபத்திரி போயிட்டு அங்கேருந்து சென்னை போனோம். எப்படி போகணுன்றது தெரில. அங்கே போய் கடப்பா போய் திருப்பதி போய் அந்த மாதிரி தான் சென்னைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.